வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சீரமைப்பு பணி காரணமாக புதுச்சேரி மாவட்டத்தில் புதிதாக 120 வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டு தற்போது வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 918 உயர்ந்துள்ளது. அனைவருக்கும் பணி வழங்க கோரி புதுச்சேரி நகராட்சியில் வாரிசுதாரர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் வடமாநில தொழிலாளிகளை கத்தியை காட்டி மிரட்டி பணம், செல்போன் பறித்த வழக்கில் ஒருவரை கைது செய்த போலீசார் தலைமறைவான முக்கிய குற்றவாளியை தேடி வருகின்றனர். வில்லியனூர் ரயில் நிலையம் அருகே கத்தியுடன் பதுங்கியிருந்த வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். சீரமைப்பு பணி காரணமாக புதுச்சேரி மாவட்டத்தில் புதிதாக 120 வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டு தற்போது வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 918 உயர்ந்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலுக்கிணங்க புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. ஒரு வாக்குச்சாவடியில் 1200 வாக்காளர்களுக்கு மேல் இருந்தால் புதிய வாக்குச்சாவடி உருவாக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி மாவட்டத்தில் 120 புதிய வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் 32 வாக்குச்சாவடிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. 381 வாக்குச்சாவடிகளின் பகுதிகள் மறுசீரமைப்பு மற்றும் 111 வாக்குச்சாவடிகளின் பெயர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே புதுச்சேரி மாவட்டத்தின் 25 சட்டப்பேரவை தொகுதிகளில் மொத்தம் 798 வாக்குச்சாவடிகள் இருந்தன. தற்போதைய மறுசீரமைப்பில் புதிதாக 120 வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டு வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 918 உயர்ந்துள்ளது என அதில் குறிப்பிட்டுள்ளார். தாவேக தலைவர் விஜயை பற்றி அவதூறாக அமைச்சர் நமச்சிவாயம் பேசினால் சட்டசபை தேர்தலில் தோல்வியை சந்திக்க நேரிடும் என முன்னாள் எம்எல்ஏ சாமிநாதன் தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தலைவர் விஜய், மத்திய அரசு புதுச்சேரிக்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை, ரேஷன் கடைகள் செயல்படவில்லை என பேசினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் நமச்சிவாயம், விஜய் புரிதல் இல்லாமல் பேசுகிறார் என விமர்சனம் செய்தார். ரேஷன் கடையை பற்றி பேசுவதற்கு முன் அமைச்சர் நமச்சிவாயம் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஊதியத்தை வழங்கிவிட்டு பேச வேண்டும். மற்ற மாநிலங்களில் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருளான அரிசி, பருப்பு, எண்ணெய், மண்ணெண்ணெய் வழங்கப்படுகிறது. இங்கு அரிசி மட்டுமே வழங்கப்படுகிறது. 5 ஆண்டாகியும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கவில்லை. ரேஷன் கடை திறக்காததால் கடந்த 2024ஆம் ஆண்டு ஓட்டு கேட்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு மக்கள் தக்க பதிலடி கொடுத்தனர். அமைச்சர் ஏதோ பேச வேண்டும் என குறை கூறுகிறார். புதுச்சேரி வளர்ச்சிக்காக பேசி வரும் தாவேக தலைவர் விஜயை பற்றி அவதூறாக அமைச்சர் நமச்சிவாயம் பேசினால் கடந்த 2024ஆம் லோக்சபா தேர்தலைப் போல் 2026ஆம் சட்டசபை தேர்தலிலும் மக்கள் அவருக்கு தக்க பதிலடி கொடுப்பர் என்றார். அனைவருக்கும் பணி வழங்க கோரி புதுச்சேரி நகராட்சியை வாரிசுதாரர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் நேற்று நடந்த முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்ற நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்க செயலாளர் வேளாங்கண்ணி தாகூன் கூறுகையில், புதுச்சேரி நகராட்சியில் பணியாற்றி இறந்து போன ஊழியர்களின் வாரிசுகள் 2007 முதல் கருணை அடிப்படையில் பணி நியமனம் நடைபெறவில்லை. தற்போது வாரிசுகளுக்கு 5% இடஒதுக்கீட்டின்படி பணி நியமனம் மேற்கொள்ள அரசு கூறியுள்ளது. அதன்படி 20 பேருக்கு மட்டுமே பணி நியமனம் கிடைக்கும். தற்பொழுது 127 வாரிசுதாரர்கள் உள்ளனர். அரசின் காலதாமதத்தால் 18 ஆண்டுகளில் பணி நியமனம் நடைபெறாததால் பலருக்கும் வயது மூப்பும் ஏற்பட்டுவிட்டது. இவர்களுக்கும் வயதில் தளர்வு அளிக்கவும் மற்றும் அனைவருக்கும் பணி நியமனம் செய்ய கோரி நகராட்சி ஆணையர் கந்தசாமியை சந்தித்து பேசினோம். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினோம். அவர் பரிசீலிப்பதாக கூறியுள்ளார் என்றனர். வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத வாக்காளர்கள் அச்சமடைய வேண்டாம் என மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். மாவட்ட தேர்தல் அதிகாரி கலெக்டர் குலோத்துங்கன் செய்திக்குறிப்பில்,
புதுச்சேரியில் கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி முதல் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி துவங்கப்பட்டது. ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று படிவங்களை வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்து பூர்த்தி செய்து திரும்ப பெற்றனர். இப்பணி கடந்த 11ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்கள் கள ஆய்வின் போது சில வாக்காளர்களின் வீடுகள் பூட்டப்பட்டிருந்தது, வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்தது, மரணமடைந்தது போன்ற காரணங்களால் படிவங்கள் பெற முடியாத நிலை ஏற்பட்டது. வாக்காளர் விவரங்கள் அடங்கிய பட்டியல் தயாரிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டது. மேற்கூறிய வாக்காளர்களின் பெயர்கள் வரும் 16ஆம் தேதி வெளியிடப்பட உள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது. தகுதியுடைய வாக்காளர்களின் பெயர் பட்டியலிலிருந்து நீக்கப்படாமல் இருக்கவும், தகுதியற்ற வாக்காளர்களின் பெயரை நீக்கும் பொருட்டும் வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்த்து கருத்து தெரிவிக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வரும் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்களிடமிருந்து உரிமை கோரல்கள் மற்றும் ஆட்சேபனைகள் பெறப்படும். ஆகையால் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத வாக்காளர்கள் தகுதியுடையவராக இருப்பின் அவர்கள் பெயரை இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மக்கள் அச்சமடைய வேண்டாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பல கோடி ஏலச்சீட்டு மோசடியில் கைது செய்யப்பட்ட தொழிலதிபரிடமிருந்து கார் மற்றும் அவர் நடத்தி வந்த நிறுவனத்தில் பல கோடி மதிப்பிலான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வைரமணி, வயது 50. புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வைரமணி, வயது 57. இவர் 45 அடி சாலையில் பிரபல உடற்பயிற்சி கூடம் மற்றும் ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்தி வருகிறார். இவரிடம் புதுச்சேரியை சேர்ந்தவர் முருகன் என்பவரும் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் சீட்டு பணம் கட்டி வந்துள்ளார். மாச சீட்டு முடிவடைந்த பின்னரும் முருகன் கட்டிய ரூபாய் 25.25 லட்சம் சீட்டு பணத்தை வைரமணி கொடுக்கவில்லை. இதுகுறித்து பலமுறை அவர் கேட்டுள்ளார். அப்போது வைரமணி பிறகு தருவதாக கூறி காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இந்த நிலையில் வைரமணி நடத்தி வந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்று முருகன் பார்த்தபோது உடற்பயிற்சி கூடம் மூடப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து புதுச்சேரி சிபிசிஐடி காவல் நிலையத்தில் வைரமணி மற்றும் அவரது மகன் தேவா, மகள் தவமணி மற்றும் அவரிடம் பணியாற்றிய புஷ்பா, மணிமேகலை, பாலா ஆகியோர் மீது முருகன் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து தேடி வந்தனர். இதனிடையே கடந்த மாதம் 27ஆம் தேதி கோரிமேடு எல்லைப் பகுதியில் சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் சிபிசிஐடி உதவி ஆய்வாளர் ராஜசேகர் தலைமையில் 45 அடி சாலையில் இயங்கி வந்த உடற்பயிற்சி கூடத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு கிடைக்கப்பட்ட ஆவணங்களை போலீசார் கைப்பற்றி சென்றனர். மேலும் கைது செய்யப்பட்ட வைரமணியின் காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து உடற்பயிற்சி கூடத்தில் உள்ள உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூர் ரயில் நிலையம் அருகே கத்தியுடன் பதுங்கியிருந்த வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் தலைமையில் போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது வில்லியனூர் ரயில் நிலையம் அருகே மர்ம நபர் ஒருவர் கத்தியுடன் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் மர்ம நபரை மடக்கி பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சிலம்பரசன், வயது 28 என்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் சிலம்பரசன் மீது ஆயுத சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்த கத்தியை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் வடமாநில தொழிலாளிகளை கத்தியை காட்டு மிரட்டி பணம், செல்போன் பறித்த வழக்கில் ஒருவரை கைது செய்த போலீசார் தலைமறைவான முக்கிய குற்றவாளியை தேடி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பிரஜேஷ்குமார், வயது 30 மற்றும் அக்பர் புரிட்டோலா ஆகிய இருவரும் புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் வேலை செய்து வருகின்றனர். அவர்கள் இருவரும் நேற்று முன்தினம் மாலை சின்ன காலாப்பட்டு கடற்கரைக்கு சென்றபோது அங்கு மது அருந்திக் கொண்டிருந்த 2 வாலிபர்கள் பிரஜேஷ்குமார் மற்றும் அக்பர் புரிடோரா ஆகியோரை தடுத்து நிறுத்தி கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். மேலும் அவர்கள் வைத்திருந்த ரொக்கம் ரூபாய் 4000 மற்றும் இருவரது செல்போனையும் பறித்து அவர்களை மிரட்டி விரட்டி அடித்து உள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் வடமாநில தொழிலாளிகளை கத்தியை காட்டி மிரட்டி பணம் மற்றும் செல்போன் பறித்தது சின்ன காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ், வயது 25 மற்றும் புதுச்சேரி பிள்ளைச்சாவடி பகுதியைச் சேர்ந்த கரண் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து வெளியில் பதுங்கியிருந்த ஆகாஷை காலாப்பட்டு போலீசார் கைது செய்தனர். மேலும் அவனிடம் இருந்து ரூபாய் 2000 ரொக்கம் மற்றும் ஒரு செல்போனை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள கரண் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து திருச்சபைகள் சார்பில் நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் IBCM மற்றும் அனைத்து திருச்சபைகளும் இணைந்து நடத்திய மாபெரும் கிறிஸ்துமஸ் பேரணி மிகவும் கோலாகலமாக பாடல்கள் பாடி மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி இயேசு கிறிஸ்து பிறந்தது நற்செய்தியை அறிவித்தார்கள். இந்த நிகழ்வினை IBCM தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் பிரசாந்த் தேவசித்தம் ஜெபத்தோடு தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரியில் உள்ள 180க்கும் மேலான சபைகள் மற்றும் 180க்கும் மேலான கிறிஸ்துமஸ் தாத்தா உடையை அணிந்து பேரணியாக புறப்பட்டனர். 700க்கும் மேலான கிறிஸ்துவ மக்கள் இதில் கலந்து கொண்டு நடனமாடி பாடல்கள் பாடி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்திகளை பாடல்களாகவும் நடனங்களாகவும் மக்களுக்கு நற்செய்திகளாகவும் தெரிவித்து இனிப்புகள் வழங்கி தங்களுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் புதுச்சேரியில் வாழும் அனைத்து மக்களுக்கும் கிறிஸ்துமஸ் நற்செய்தியையும் பகிர்ந்து கொண்டார்கள். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சியை முற்றுகையிட முயன்ற சலவை தொழிலாளர்களை போலீசார் கைது செய்தனர். சலவை கூடம் கட்டிக் கொடுக்க வலியுறுத்தி புதிரை வண்ணார் விடுதலை இயக்கம், தலித் பழங்குடியினர் கூட்டமைப்பு மற்றும் பொதுநல அமைப்புகள் சார்பில் உழவர்கரை நகராட்சியை முற்றுகையிட்டு துணி துவைக்கும் போராட்டத்தை நடத்த முயன்றனர். இந்த போராட்டத்துக்கு இயக்கத்தின் தலைவர் கூத்தன் என்கிற தெய்வநீதி தலைமை வகித்தார். இதையடுத்து தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக 50 பேரை ரெட்டியார்பாளையம் போலீசார் கைது செய்தனர். பின்னர் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். தமிழக அரசின் சிறப்பு விருதை பெற்ற ஆல்பா பள்ளி மாணவிக்கு ஆல்பா குழுமங்களின் இயக்குநர் தனத்யாகு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவி காவியஸ்ரீ இளம் திறமையாளர்களுக்கான கீர்த்தி புரஸ்கார் விருது மற்றும் நடனத்திற்கான தமிழக அரசின் சிறப்பு விருது பெற்று சாதனை படைத்துள்ளார். தனது 4 வயது முதல் பரதம் கற்றுக்கொண்டிருக்கும் மாணவி காவியஸ்ரீ பரதத்தில் செய்த சாதனைகளை போற்றும் வகையில் இளம் சாதனையாளர் விருதை காவேரி கலை பண்பாட்டு மையம் வழங்கி சிறப்பித்துள்ளது. இந்த ஆண்டு ராஜராஜ சோழனின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு நடத்திய நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சிறந்த நடனத்திற்கான சிறப்பு விருது மற்றும் வெள்ளி பதக்கத்தையும் வென்றுள்ளார். இதேபோல் பரதநாட்டியம் மற்றும் பல்வேறு நடன போட்டியில் பங்கு பெற்று பல பதக்கங்களை மற்றும் விருதுகளையும் வென்று சாதனை படைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மாணவி காவ்யா ஸ்ரீ ஆல்பா குடும்பங்களின் இயக்குநர் தனத்யாகு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து இனிப்புகள் வழங்கி பாராட்டினார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சீரமைப்பு பணி காரணமாக புதுச்சேரி மாவட்டத்தில் புதிதாக 120 வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டு தற்போது வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 918ஆக உயர்ந்துள்ளது. அனைவருக்கும் பணி வழங்கக் கோரி புதுச்சேரி நகராட்சியை வாரிசுதாரர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் வடமாநில தொழிலாளிகளை கத்தியை காட்டி மிரட்டி பணம், செல்போன் பறித்த வழக்கில் ஒருவரை கைது செய்த போலீசார் தலைமறைவான முக்கிய குற்றவாளியை தேடி வருகின்றனர். வில்லியனூர் ரயில் நிலையம் அருகே கத்தியுடன் பதுங்கியிருந்த வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.